விரைவாக கிடைப்பதில்லை என்று இவ்வாறாக உள்ள இந்த நடைமுறை தற்போது வரும்போது மேலும் காலதாமதம் ஆகுமோ என்ற ஒரு ஐயப்பாடு உண்டு. இதையும் அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் அதுபோக ஒரு அதிகாரக்கூடிய அதாவது நீதித்துறையில் உள்ள ஒரு அதிகாரம், வழக்கறிஞர்களுக்கு உள்ளே உள்ள அதிகாரம், அதே போல அரசாங்கத்திற்கு உள்ள அதிகாரம், அதே போல காவல்துறைக்கு உள்ள அதிகாரம். இந்த 3 சட்டங்களினால் காவல்துறைக்கு அதிக அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கனவோ என்ற ஒரு ஐயப்பாடும் பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு இடையேயும் சரி, பொதுமக்களுக்கு இடையேயும் சரி ஏற்பட்டுள்ளது. அந்த குறையையும் நிவர்த்தி பண்ண வேண்டிய நிலையில் தற்போது அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தினால் குற்றங்கள் தடுக்கப்படுமா என்றால் குற்றங்கள் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பினும் சில தடுக்க முடியாத எப்படி கூறுவது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகார குவியல் அப்படிங்கிறப்போ அந்த போலீஸ்க்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதா என்றால் அவ்வாறாக கூறுவதில்லை. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டெத் இன் கஸ்டடி, சித்திரவதை, காவல் சித்திரவதை, இது போன்ற விஷயங்களில் காவல்துறைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பார்க்கும்போது அதில் சில சரத்துக்கள் இல்லை, செக்ஷன்கள் இல்லை என்ற ஐயப்பாடுகளும் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படுத்தும். ஆக நமது ஜுடிஷியல் பவர், நீதித்துறையின் அதிகாரத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், தாசில்தார் அவர்களுக்கு கூட அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பவர் கொடுக்கின்ற நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டது. ஸோ ஜுடிஷியல் பவர் நவ் கன்வெர்டட் இன்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். இது போன்ற ஐயப்பாடுகளும் தற்போது வழக்கறிஞர்களுக்கு தெரியவில்லை. ஸோ இது சம்பந்தமான தெளிவான இது சம்மந்தப்பட்ட செக்ஷன் வைஸ் சொல்லலை. சில செக்ஷன்ஸில் பாதி செக்ஷன்ஸ் அதே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அங்கேருந்து அப்படியே டிஸ்போஸ் ஆகிடும். இதுதான் இந்த ப்ரொஃபஷனோட ரோஷனை. பொதுமக்களுக்கு இடையூறு வராத வகையில் இந்த வாகனங்கள் நிறுத்துவதனால் எதுவும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக இவ்வாறாக ஏற்பாடு செய்யப்படும். சார், இந்த பிஎன்எஸ்க்கு ஒரு சில மாநிலங்கள் எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? போலீஸ்க்கு அதிகாரம் கொடுத்துல தான் உங்களோட குற்றச்சாட்டாக இருக்கா? இப்போ நீங்கள் அந்த 2வது அந்த சான்ஸ்கிரிட் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அதிகாரம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஜியோன் ஃபேக்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் எதிர்ப்பு வரல. ஏன் இது மாதிரி எதிர்ப்பு? இல்லை, எதிர்ப்பு அப்படிங்கிறது சார், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆளுங்கட்சினா எதிர்கட்சி எந்த ஒரு இதாக இருந்தாலும் எதிர்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த இதை பொறுத்தவரை பர்டிகுலராக எல்லா மாநிலங்களிலும் சரி இந்த எஸ்பெஷலி இந்த சட்டத்தோட பெயர்கள் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 3.8 எகென்ஸ்டாக இருக்குது. எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐயப்பாடை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கம். நாங்கள் எங்களோட கோரிக்கையை விடுவோம். இது தவிர அந்த போலீஸுக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது, அதிகார குவிப்பு அப்படிங்கும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சட்டத்தில் இருக்கா அப்படின்னா அது குறைவாக உள்ளது. அதனால் ஜுடிஷியல் பவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவராக கன்வெர்ட் பண்ணுறப்போ பெரிய சான்ஸ் ஃபார் சம் கரப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு கான்செப்ட் தானே. அதில் இது மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு நிவர்த்தி பண்ணணும். இந்த சட்டங்களை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை. இப்போ நவீனமயமான இந்த உலகத்தில் புதுசாக கிரைம் வருது. அப்போது இந்த மாடர்னைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரியும் சரி, மாடர்னைசேஷன் ஆஃப் சட்டங்களும் சரி நமக்கு இப்போ தேவை. அது மாதிரியான விஷயங்கள் இதில் உள்ளனவா? இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் சரி, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையும் சரி, அதோட தண்டனைகள் ரொம்ப சென்சிட்டிவாக விக்ரஸாக கொடுத்துருக்காங்க. அதை வரவேற்கிறோம். அதை நாங்கள் யாரும்